20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி புறப்பட்ட அவர்கள் மீது டெல்லி காவல்துறையினர் மூர்க்கத்தனமான தாக்குதலை நடத்தி பலர் காயமடைந்தார்கள். போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நானும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் சற்று நேரடி அவர்களை ஆறுதல் புரியும் ஆதரவு தெரிவித்தோம். தேர்வே கூடாது என்பதுதான் இதனை அறிமுகப்படுத்திய நாளிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்திய அளவில் அது கூடாது என்பதுதான் நிலைப்பாடு. மழைக்கால கூட்டத்தொடர் வந்த ஜூலை 20ஆம் தேதி தொடங்கியுள்ளது. 5 நாட்களாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நெற்றாக முடங்கி போனது. நீட் தேர்வுக்கான வினாத்தாள்கள் கசிந்ததை அடுத்து லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிப்படைவது மட்டுமில்லாமல் சிலர் தற்கொலை செய்து அவர்களும் நடத்தியது. இந்நிலையில் சிஜேபி என்னும் அமைப்பை சார்ந்தவர்களும் மாணவர்களும் இளைஞர்களும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்களும் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த 1 மாத காலமாக போராடி வருகிறார்கள். 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி புறப்பட்ட அவர்கள் மீது டெல்லி காவல்துறையினர் மூர்க்கத்தனமான தாக்குதலை நடத்தி பலர் காயமடைந்தார்கள். இதே கோரிக்கையை வலியுறுத்தி திரு சோனம் வாங்சு அவர்கள் தொடர் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டார். தற்போது அவரை மீட்டுக் கொண்டார் என்றாலும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார். இந்நிலையில் அரசு தரப்பிலிருந்து இன்று இந்த போராட்டக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடந்தது. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதை அரசு தரப்பில் ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. 2 நாட்கள் அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். 20ஆம் தேதி நடந்த வன்முறையை ஒட்டி ஏராளமான மாணவர்கள் மீது வழக்குகள் பதிவு. அந்த வழக்குகளை திரும்பப் பெறுவதாக அரசு தரப்பில் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நானும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் சற்று நேரடி அவர்களை ஆறுதல் புரியும் ஆதரவு தெரிவித்தோம். தேர்வே கூடாது என்பதுதான் இதனை அறிமுகப்படுத்திய நாளிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்திய அளவில் அது கூடாது என்பதுதான் நிலைப்பாடு. தற்போது போராடி கொண்டிருப்பவர்கள் வினாத்தால் கசிந்தது, அதனையொட்டி கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்பதையே முதன்மைப்படுத்தி போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நாங்கள் நீட் தேர்வுக்கு விலக்கு வேண்டும், முழுமையாக அதை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்துமாறும் கேட்டுக்கொண்டோம். போராட்டம் வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். தர்மேந்திர பிரதானை பதவியிலிருந்து மோடி அரசு விலக்கும் என்றும்
சார், டெல்லியில நடந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில வந்து தமிழகத்துல மாணவர்கள்லாம் போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. ஆனா தமிழக அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறவழியில போராடினாக்கா அவங்களுக்கு நாங்க ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். எப்படி சார் பாக்குறீங்க? அறவழி என்பது வன்முறைக்கு இடமில்லாத ஒரு வழி. ஆகவே மாணவர்கள், இளைஞர்கள் தமிழகத்திலும் போராட தொடங்கியிருப்பது வரவேற்க தகுந்த ஒன்று. அரசு அந்த போராட்டத்தை அறவழியில் நடந்தால் ஆதரிப்போம் என்று சொல்லியிருப்பதும் ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வருகிற 27ஆம் தேதி தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கையோடு ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆர்ப்பாட்டம் நடத்த அறிவிப்பு செய்திருக்கிறோம். நான் சென்னையில் பங்கேற்றேன். சார், மேகதாது பிரச்சனை ஏதாவது சம்பந்தமா ஏதாவது நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு வாய்ப்பு ஏதாவது? 5 நாளும் இந்த பிரச்சனையிலேயே அவை நடக்கவில்லை. அது தொடர்பாக அடுத்து வருகிற திங்கட்கிழமை தொடர்ந்து நடக்க இருக்கிற கூட்டத்தொடரில் ஒத்துழைப்பு தீர்மானம் கொடுக்க இருக்கிறோம். அதை பற்றி பேசுவதற்கு வலியுறுத்தல். சார், கடைசி கேள்வி. தமிழக முதல்வர் நடிச்ச அந்த ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது நீங்க ஏதாவது பாக்குறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா? படம் பார்க்கிற அளவுக்கு இப்போ நேரம் இல்லை. தொடர்ந்து தீவிரமாக ஓடிக்கொண்டிருக்கிறதாக அறிவிச்சேன்.